ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு 15000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்குள்ள இருக்கக்கூடிய பெஸ்டான 5G ஸ்மார்ட் போன்ஸ் என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஒரு 15000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்குள்ள ஒரு சூப்பரான ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்து என்னால இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டே இருக்க முடியும். சோ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஏர் எக்ஸ்போ. நான் சுரேஷ். நம்ம பார்க்க போற ஸ்மார்ட் போன்ஸோட லிங்க் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. நம்ம லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Infinix Note 30 5G. இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்சஸ்க்கான Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. இது கூடவே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது MediaTek Dimensity 6080 அப்படின்ற ஒரு சூப்பரான ப்ராசஸர் தான் கொடுத்திருக்காங்க. சோ கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாவே ப்ளே பண்ணிக்க முடியும். கேமரா பொறுத்த வரைக்கும் 108 மெகா பிக்சல்ல பிரைமரி கேமராவும் 16 மெகா பிக்சல்ல செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 5000 mAh பேட்டரியும் 45 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. ஃபைனலா இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் அண்ட் RAM வேரியன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8+256 15,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்மார்ட் போன்ல பாத்தீங்கன்னா விகான் லெதர் டிசைன் கொடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நல்ல ஒரு ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த Infinix Note 30 ஒரு சூப்பரான சாய்ஸா கண்டிப்பா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ரெண்டாவது பார்க்க போற ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Moto G54 5G. இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.5 இன்ச்சஸ்க்கான Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 7020 அப்படின்ற ஒரு சூப்பரான ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நல்லாவே ப்ளே பண்ணிக்க முடியும். கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல்ல OIS சப்போர்ட்டோட பிரைமரி கேமராவும் 16 மெகா பிக்சல்ல செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. 6000 mAh பேட்டரியும் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. ஃபைனலா இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் அண்ட் RAM வேரியன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8+128 14,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் நல்ல ஒரு கேமரா செட்டப்போட ஒரு ஸ்மார்ட் போன் பாக்குறீங்க அப்படின்னா இந்த Moto G54 ஒரு நல்ல சாய்ஸா கண்டிப்பா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா iQ Z7s. இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.38 இன்ச்சஸ்க்கான Full HD Plus AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Snapdragon 695 அப்படின்ற ஒரு சூப்பரான ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. சோ கேமிங் எல்லாமே நீங்க சூப்பரா ப்ளே பண்ணிக்க முடியும். கேமரா பொறுத்த வரைக்கும் 64 மெகா பிக்சல்ல OIS சப்போர்ட்டோட பிரைமரி கேமராவும் 16 மெகா பிக்சல்ல செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. 4500 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. ஃபைனலா இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் அண்ட் RAM வேரியன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6+128 15,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 15000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்குள்ளவே ஒரு சூப்பரான OIS சப்போர்ட்டோட கேமரா அண்ட் நல்ல ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸோட ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் போன் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த iQ Z7s ஒரு சூப்பரான சாய்ஸா கண்டிப்பா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Samsung Galaxy M34 5G. இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.5 இன்ச்சஸ்க்கான 120 ஹெர்ட்ஸ் AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது Exynos 1280 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் தான் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சல்ல OIS சப்போர்ட்டோட பிரைமரி கேமரா 13 மெகா பிக்சல்ல செல்ஃபி கேமரா இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருக்காங்க. பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 6000 mAh பேட்டரியும் 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஃபைனலா இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் அண்ட் RAM வேரியன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6+128 16,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினா பாத்தீங்கன்னா இதோட சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது Android 13ஓட 4 இயர்ஸ்க்கான OS அப்டேட்டும் 5 இயர்ஸ்க்கான செக்யூரிட்டி அப்டேட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுக்குறாங்க. இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ஸ்மார்ட் போன் Samsung தரப்புல இருந்து பாக்குறீங்க அப்படின்னா இந்த Samsung Galaxy M34 ஒரு சூப்பரான சாய்ஸா கண்டிப்பா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Vivo T2X. இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.5 இன்ச்சஸ்க்கான IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 60 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 6020 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகா பிக்சல்ல பிரைமரி கேமராவும் 8 மெகா பிக்சல்ல செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க.
பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 5000 mAh கான பேட்டரியும் 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஃபைனலா இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6+128 13000 அப்படிங்கிற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு செல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு கேமராக்காகவே ஒரு சூப்பரான ஸ்மார்ட் போன் வாங்குறீங்க அப்படின்னா இந்த Vivo T2X ஒரு நல்ல சாய்ஸா கண்டிப்பா இருக்கும். நம்ம அடுத்ததா பார்க்க போற ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Realme Narzo 60. இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.43 இன்ச்சஸ்க்கான Full HD Plus Super AMOLED டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 6020 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் 64 மெகாபிக்சல்ல பிரைமரி கேமராவும் 16 மெகாபிக்சல்ல செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. 5000 mAh கான பேட்டரியும் 33 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்திருக்காங்க. ஃபைனலா இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8+128 15000 அப்படிங்கிற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 15000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட் குள்ளவே Realme தரப்புல இருந்து AMOLED டிஸ்ப்ளே அண்ட் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸோட ஒரு ஸ்மார்ட் போன் பாக்குறீங்க அப்படின்னா இந்த Realme Narzo 60 ஒரு நல்ல சாய்ஸா கண்டிப்பா இருக்கும். நம்ம அடுத்ததா பார்க்க போற ஸ்மார்ட் போன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா Tecno Pova 5 Pro. இந்த ஸ்மார்ட் போனோட ஸ்பெக்ஸ் பொறுத்த வரைக்கும் 6.78 இன்ச்சஸ்க்கான Full HD Plus IPS LCD டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பாக்கும்போது MediaTek Dimensity 6080 அப்படின்ற ஒரு சூப்பரான ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. சோ கேமிங் எல்லாமே நீங்க நல்லா ப்ளே பண்ணிக்க முடியும். 50 மெகாபிக்சல்ல பிரைமரி கேமராவும் 16 மெகாபிக்சல்ல செல்ஃபி கேமராவும் கொடுத்திருக்காங்க. 5000 mAh கான பேட்டரியும் 68 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. ஃபைனலா இந்த ஸ்மார்ட் போனோட பிரைஸ் அண்ட் ரேம் வேரியன்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 8+128 15000 க்கும் 8+256 16000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்டோரேஜ் கெபாசிட்டி அண்ட் நல்ல ஒரு டிசைனோட ஒரு மொபைல் பாக்குறீங்க அப்படின்னா இந்த Tecno Pova 5 Pro ஒரு நல்ல சாய்ஸா கண்டிப்பா இருக்கும். இந்த 15000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இது மட்டும் இல்லாம எனக்கு Redmi கிட்ட இருந்து ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா Redmi 12 5G ஒரு நல்ல சாய்ஸா இருக்கும். Poco கிட்ட இருந்து ஒரு மொபைல் பாக்குறீங்க அப்படின்னா இந்த Poco M6 Proவும் ஒரு நல்ல சாய்ஸா கண்டிப்பா இருக்கும். ஓகே फ्रेंड्स, இன்னைக்கு இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு 15000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட் குள்ள இருக்கக்கூடிய பெஸ்டான ஸ்மார்ட் போன்ஸ் என்னலாம் இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்த்த ஸ்மார்ட் போன்ஸ் எல்லாத்தையும் பத்தி உங்களோட ஒபினியன் என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த ஸ்மார்ட் போன்ஸோட லிங்க் எல்லாமே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லிங்கை கிளிக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் சுரேஷ் ஏர் எக்ஸ்போ. தேங்க்யூ.